அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் முன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தொழுகை. ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகை முறையாக தொழுகுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையாகும். மறுமையில் அல்லாஹ் நன்மை விசாரிக்கும் போது நம்மிடம் கேட்கும் முதல் கேள்வி தொழுகை பற்றிதான். ஆனால் நம்மை வீணான காரியங்களில் மூழ்கி பொழுதை கடத்தி கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் மிக முக்கியமான முதன்மையான தொழுகையாகும். இதுவே முஸ்லிம்களின் அடையாளம். மேலும் இறைவன் திரைமறையில் கூறுகிறான், நம்பிக்கை கொண்டவர்கள் மீது தொழுகை குறிக்கப்பட்டுள்ளது. தொழாதவர்களுக்கான தண்டனையை பற்றி திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் சொர்க்க சோலையில் இருப்பார்கள். குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் சேர்த்தது எது என்று விசாரிப்பார்கள். எனவே அன்பார்களே, பார்த்தீர்களா, தொழாமல் இருந்தால் நிச்சயம் நமக்கும் நரகம் என்பது தெரிய வருகிறது. இது போன்ற தண்டனையிலிருந்து தப்பித்து சொர்க்கம் போன்றுமானால் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகை முறையாக பேணி தொழுக வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.